Hi students, அடுத்து நாம் பார்க்கக்கூடிய கொஸ்டின் பார்ட்டிகிள் நேச்சர் ஆஃப் லைட் ஐன்ஸ்டீன்ஸ் எக்ஸ்பிளனேஷன், அதாவது ஒளியின் துகள் இயல்பு பற்றிய ஐன்ஸ்டீனின் விளக்கம். ஐன்ஸ்டீன் இன் 1905 ஃபோட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்டை எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காக பிளாங்க்ஸ் குவாண்டம் என்ற அந்த கான்செப்டை எக்ஸ்டெண்ட் பண்ணுறாரு, விரிவாக்குறாரு. அக்கார்டிங் டு ஐன்ஸ்டீன் அவர் என்ன சொல்கிறாருன்னா, லைட்டோட எனர்ஜி பார்த்திங்கன்னா அந்த வேவ் ஃப்ரண்ட் ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆகாது. அதாவது லைட்டாகவே சரௌண்டிங்ஸ் ஃபுல்லாக வேவ் ஃப்ரண்ட் இருக்கும், அலைமுகப்பு. ஓகேவா? ஸோ அப்போ லைட்டோட எனர்ஜி அந்த வேவ் ஃப்ரண்ட் இருக்கு இல்லையா, அதில் ஸ்ப்ரெட் ஆகாது. ஓகே, அது பார்க்குறதுக்கு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஸ்மால் பாக்கெட்ஸாக இருக்கும். அதாவது சிறு சிறு சிப்பங்களாக இருக்கும். ஆறு எனர்ஜி குவான்டா. ஸோ இந்த மாதிரி இங்கே சொன்னோம் இல்லையா, லைட் இருக்குன்னா இந்த மாதிரி சிறு சிறு சிப்பங்கள். ஓகேவா? அதான் ஸ்மால் பாக்கெட்ஸாக இருக்கும் அதோட எனர்ஜி. ஓகேவா? லைட் எனர்ஜி இந்த மாதிரி தான் இருக்குன்ட்டு யார் சொல்கிறாங்க? ஐன்ஸ்டீன் சொல்கிறார் அவர். ஓகேவா? ஸோ அப்போ லைட் சோர்ஸ்லேருந்து வர அந்த குறிப்பிட்ட ஃப்ரீக்குவன்சி கொண்டு அந்த லைட் எனர்ஜி பார்த்திங்கன்னா எந்த மாதிரி இருக்கும்? இந்த மாதிரி ஸ்மால் பாக்கெட்டாக தான் இருக்கும். ஓகேவா? ஸ்ட்ரீம் ஆஃப் குவாண்டா அண்ட் தி எனர்ஜி ஆஃப் ஈச் லைட் குவாண்டம் இஸ் கிவன் பை ஒவ்வொரு லைட் குவாண்டத்துக்கு இடையே உள்ள அந்த எனர்ஜி. ஓகேவா? ஒவ்வொரு லைட் குவாண்டத்துக்கு உள்ள அந்த எனர்ஜி பார்த்திங்கன்னா எவ்வளோ இருக்கும்? எனர்ஜி விச் இஸ் ஈக்குவல் டு ஹெச் நியூ. ஹெச் இஸ் ஏ பிளாங்க் கான்ஸ்டன்ட், நியூ இஸ் ஏ அந்த லைட்டோட ஃப்ரீக்குவன்சி. ஓகேவா? அது மட்டும் இல்லாமல் அந்த லைட்டுக்கு, அதாவது குவாண்டம் ஆஃப் லைட்டுக்கு லீனியர் மொமெண்டமும் இருக்குன்ட்டு சொல்கிறாரு ஐன்ஸ்டீன். ஓகேவா? லீனியர் மொமெண்டம், அதாவது நேர்கோட்டு உந்தம். And the magnitude of linear momentum P which is equal to h nu by c. h nu by c. ஸோ அப்போ ஒவ்வொரு இண்டிவிஜுவல் லைட் குவாண்டத்துக்கும் எனர்ஜியும் இருக்கும், மொமெண்டமும் இருக்குன்னு சொல்கிறாரு. ஓகேவா? ஒவ்வொரு இண்டிவிஜுவல் லைட் குவாண்டம், இந்த சின்ன சின்ன பாக்கெட்ஸாக இருக்குல்ல எனர்ஜி, அதுக்கு பார்த்தீங்கன்னா எனர்ஜி இருக்கும், மொமெண்டமும் இருக்கும். ஓகேவா? அதனோட நேச்சர் பார்த்தீங்கன்னா பார்ட்டிக்கல் நேச்சர். என்ன நேச்சர்? பார்ட்டிக்கல் நேச்சர். துகள் பண்பு அதுக்கு இருக்கும். ஓகேவா? ஒவ்வொரு அந்த ஸ்மால் பாக்கெட்ஸுக்கும். ரைட்? ஸோ அந்த லைட் குவாண்டம் அந்த சின்ன பாக்கெட், சிறு சிறு சிப்பங்கள், அது எப்படி பிஹேவ் பண்ணு பார்த்தீங்கன்னா பார்ட்டிக்கலாக பிஹேவ் பண்ணும். The light quantum can behave as a particle and this is called photon. அதான் சொல்கிறோம், நம்ம ஃபோட்டான்னு சொல்கிறோம். இப்போ ஃபோட்டான் இஸ் நத்திங் பட் என்னது? பார்ட்டிக்கல். ஓகேவா? ஃபோட்டான் இஸ் நத்திங் பட் பார்ட்டிகல்ஸ். ஓகே, ஸோ இந்த ஃபோட்டானோட கேரக்டரிஸ்டிக் நாம் பார்க்க போகிறோம், அதாவது ஃபோட்டானின் பண்புகள். அதில் ஃபஸ்ட்டு பாயிண்ட் பார்த்தீங்கன்னா த ஃபோட்டான்ஸ் ஆஃப் லைட், அதோட ஃப்ரீக்குவன்சி அண்ட் வேவ் லென்த். அதோட ஃபோட்டான்ஸ் ஆஃப் லைட்டோட எனர்ஜி பார்த்தீங்கன்னா E which is equal to h nu. அப்போ நியூ என்னது? ஃப்ரீக்குவன்சி, அந்த லைட்டோட ஃப்ரீக்குவன்சி. அப்போ ஃப்ரீக்குவன்சி which is equal to c by lambda. அப்போ நியூ போல் நம்ம c by lambda போட்டோம்னா லைட்டோட வேவ் லென்த்து அண்ட் வெலாசிட்டி. ஓகேவா? அப்போ நியூ போல் இதை நம்ம அப்ளை பண்ணோம்னா hc by lambdaன்னு கிடைக்கும். ஓகேவா? ஸோ தான் ஃபோட்டான்ஸ் ஆஃப் லைட்டோட எனர்ஜி. செகண்ட் பாயிண்ட் என்னென்னா, இந்த எனர்ஜி ஆஃப் ஃபோட்டான் இந்த லைட்டோட ஃப்ரீக்குவன்சியை டிபெண்ட் பண்ணியிருக்கோம், இன்டென்சிட்டியை டிபெண்ட் பண்ணி இருக்காது. ஓகேவா? ஃப்ரீக்குவன்சியை சார்ந்து தான் இருக்கும் பொழுது இன்டென்சிட்டியை டிபெண்ட் பண்ணி இருக்காது. ஓகேவா? தேர்டு பாயிண்ட், ஃபோட்டான் பார்த்தீங்கன்னா அந்த லைட்டோட ஸ்பீட்லேயே ட்ராவல் ஆகும். ஓகேவா? ஃபோட்டான் பார்த்தீங்கன்னா லைட்டோட ஸ்பீட்லேயே ட்ராவல் ஆகும். ஸோ அப்போ அதோட லீனியர் மொமெண்டம் என்னது? P which is equal to h by lambda. அப்போ லேம்டா என்ன போடுவோம்? நம்ம இங்கே என்ன போட்டிருக்கோம்? நியூ which is equal to c by lambda போட்டிருக்குமா? இப்போ இங்கே டிவைடில் லேம்டா இருக்குது. அப்போ நம்ம என்ன போடுவோம்? P which is equal to h nu by cன்னு போடுவோம். ஓகே, ஃபோர்த்து பாயிண்ட், ஃபோட்டான்ஸ் பார்த்தீங்கன்னா அது ஒரு எலக்ட்ரிக்கலி நியூட்ரல். அது வந்துட்டு எலக்ட்ரிக் ஃபீல்டாலையும் மேக்னெட்டிக் ஃபீல்டாலையும் அஃபெக்ட் ஆகாது. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி எலக்ட்ரிக் ஃபீல்டு இருக்குது, இந்த மாதிரி மேக்னெட்ஸ் இருக்குன்னா இங்கேருந்து போகிற அந்த லைட், ஃபோட்டான் லைட் பார்த்திங்கன்னா ஸ்ட்ரெயிட் லைனில் போகும், எந்த ஒரு அஃபெக்ட் ஆகாது எலக்ட்ரிக் ஃபீல்டுலையும் மேக்னெட்டிக் ஃபீல்டு. இது மேக்னெட்டிக் ஃபீல்டு. ஓகேவா? இந்த மேக்னெட்டிக் ஃபீல்டுலையும்
என்ன ஆகாது, அஃபெக்ட் ஆகாது. ஓகேவா? 5th பாயிண்ட். ஸோ இந்த ஃபோட்டான்ஸ் ஒரு மேட்டர் கூட இன்ட்ராக்ஷன் ஆனால், மேட்டர்னா ஒரு ஆப்ஜெக்ட். ஓகேவா? ஆல் ஆட்டம்ஸ் சேர்ந்தது தான் ஒரு மேட்டர், பார்ட்டிகல்ஸ். அதாவது நிறையா பார்ட்டிகல்ஸ் சேர்ந்தது. பார்ட்டிகல்ஸ் விச் மீன்ஸ் அது ஆட்டம்ஸ் தான். ஓகேவா? அப்போ மேட்டர் இஸ் மேட் ஆஃப் ஆட்டம்ஸ். ரைட்டா? அப்போ இதில் அந்த ஃபோட்டான்ஸ் என்ன ஆகுது, இன்ட்ராக்ஷன் ஆகுது. ஓகேவா? அதாவது ஃபோட்டான் ப்ளஸ் இதில் இருக்கிற எலக்ட்ரான்ஸ் என்ன ஆகுது, கொலிஷன் ஆகுது. ஸோ அப்படி கொலிஷன் ஆகும்போது இந்த ஃபோட்டான் இன்ட்ராக்ஷன் ஆகுது இல்லையா, அந்த ஃபோட்டானோட டோட்டல் எனர்ஜி, டோட்டல் லீனியர் மொமெண்டம் அண்ட் ஆங்குலர் மொமெண்டம் எல்லாமே கன்சர்வ்டாக இருக்கும். ஓகேவா? கன்சர்வ்னா மாறாமல் இருக்கிறது. ஓகேவா? பட் ஃபோட்டான் என்ன ஆகுது, இன்ட்ராக்ஷன் ஆகுது இல்லையா, அப்படி இன்ட்ராக்ஷன் ஆகும்போது என்னாகும், அப்சர்வும் ஆகலாம் ஆர் நியூ ஃபோட்டான் ப்ரொடியூஸும் ஆகலாம். ஓகேவா? ஸோ அதனால் என்ன ஆகுது, நம்பர் ஆஃப் ஃபோட்டான்ஸ் மே நாட் பி கன்சர்வ்டு. ஓகேவா? இது என்ன பார்த்துக்கணும், நம்பர் ஆஃப் ஃபோட்டான்ஸ் மே நாட் பி கன்சர்வ்டு. அது கன்சர்வ் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா அது இன்ட்ராக்ஷன் ஆகுது இல்லையா, அதனால் அப்சர்வும் ஆகலாம், இந்த மேட்ரு கூட அப்சர்வும் ஆகலாம், இல்லாட்டி நியூ ஃபோட்டான் ப்ரொடியூஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் இது மாறும், இது ஃபோட்டான் மாறும். பட் அந்த ஃபோட்டானோட டோட்டல் எனர்ஜி, டோட்டல் லீனியர் மொமெண்டம் அண்ட் ஆங்குலர் மொமெண்டம் எல்லாமே எப்படி இருக்கும், கன்சர்வ்டாக இருக்கும். ஓகேவா? ஸோ வெரி சிம்பிளான ஒரு விஷயந்தான், பொறுமையாக பாருங்கள். ஓகேப்பா.